என்னுடைய இஸ்லாமிய உறவுகளான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செவிடன் காதில் ஊதிய சங்கு மாதிரி போய்விடுகிறதே இந்த பயான் நிகழ்ச்சிகளும் இந்த உரைகளும் ஹதீதுகளும் பள்ளிவாசல்களின் ஹுத்பா பிரசங்கங்கள். ஏன் நாம் தொழுகை அப்படி நிராகரித்து விடுகின்றோம்? மறுமை பற்றி ஒரு அச்சம் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு பரீட்சை எழுதினாலாவது தோற்றுவிட்டால் இன்னொரு முறை தோற்றி எழுதலாம். மரணம் சம்பவித்தால் மீண்டும் நாம் பிறக்க முடியாது சகோதரர்களே. அல்லாவின் சன்னிதானத்தில் போய் நின்று விட்டால் அங்கு எந்த ஒரு சாட்டும் சொல்ல முடியாது சகோதரர்களே. மாலிகி யௌமித்தீன், அவன் தீர்ப்பு நாளின் அதிபதி என்கின்றோம். அந்த மரணம் வந்து சக்கராத்துடைய நிலையில் தொண்டை குழிக்குள் வந்து நின்று விட்டால் உனக்கு ஓதி பார்க்க மந்திரிக்க யாராவது இருக்குப்பார்களா? யாரை நீ கூப்பிட்டு இந்த சக்கராத்தை உனக்கு நிறுத்த முடியும் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். கண்டை காலும் பின்னிக்கொள்ளும். இந்த மனிதனுடைய பார்வை மேலாகிவிடும். இப்போது இந்த சொத்துக்கள் நமக்கு துணை வராது. இந்த பெற்றோர்களும் குழந்தைகளும் உறவுகளும் நமக்கு துணை நிற்காது. நாம் செய்த அமல் மட்டுமே நம்மளோடு நிற்கும் சகோதரர்களே. நம்முடைய தொழுகை நம்மளோடு வரும். இது என்ன ஒரு பெரிய காரியம் இந்த தொழுகை. நம்ம எல்லாம் சித்திரவதை செய்து வதைத்து சுருட்டி பிழிந்து எடுக்கும் ஒரு கடமையா இந்த தொழுகை? ஒரு நிம்மதியும் ஒரு ஆரோக்கியமும் சகோதரர்களே. இந்த தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியும் ஆரோக்கியமும் தான். இந்த தொழுகைக்காக உது செய்வது தொட்டு இந்த தொழுகைக்காக நாம் குனிந்து நிமிருவது வரைக்கும் இன்றைக்கு உலகத்தின் மேற்கத்தையர்களும் அந்நியர்களும் பார்த்து பார்த்து அவ்வளவு அற்புதமானது என்று மூக்கில் விரல் வைக்கின்றார்கள் என்றால் இந்த தொழுகையின் சிறப்பை நாமே உணரவில்லை சகோதரர்களை. சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு மன நிம்மதியை தருகிறது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தின் அவசரங்களும் இந்த உலகத்தின் அவனுடைய வேலை பழுக்களும் மனசிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி அவனுக்கு ஒரு கவலையை தோற்றுவிக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் மன அழுத்தத்துக்கு ஆளாகும் வீதம் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறார். தொழில்நுட்ப வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் ஒரு மனிதனை இயந்திரத்தோடு சேர்ந்து இயங்க வைத்து அவனையும் இயந்திரமாக்கி அவனுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு மனிதனுக்கு நிம்மதி தேவை. எங்கே நிம்மதி என்று தேடி அலைகிறான். மைண்ட் ரிலாக்ஸ் என்கின்றான், மூச்சு பயிற்சி என்கின்றான், பிரீத் எக்ஸசைஸ் என்கிறான், நிம்மதிக்கு இதோ வழி கவுன்சிலிங் என்கிறான். எங்கெல்லாம் இந்த மனிதன் ஓடுகிறான். ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு எந்த கவலையும் இருக்காது. காரணம், அவன் எவ்வளவு பெரிய பிஸியான ஆளாக இருந்தாலும், ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருந்தாலும், ஒரு நாளைக்கு 5 நிமிடம் அவன் சகலது மறந்து அவன் ஒரு மூச்சு பயிற்சி செய்ய போகிறான். அல்லாஹு அக்பர் என்று அவ்வளவையும் தோளுக்கு பின்னால் தூக்கிவிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் கையை கட்டி அல்ஹம்து சூரா ஓதுகிறான். அவனுடைய மனம் அப்போது அமைதி அடைகிறது. அவனுடைய பார்வை அந்த சுஜூதை நோக்கி நிற்கிறது. அவனுடைய ஓதல்கள் மறுமை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அவன் தவறுகளில் இருந்து திருந்த வேண்டும் என்ற ஒரு உணர்வை அவனுக்கு தூண்டிவிடுகிறது. அவன் நிம்மதியாக ஒவ்வொரு இடங்களிலும் அமைதியாகின்றான். அவனுடைய மனதை சாந்தப்படுத்துகிறான். அல்லாவிடம் அவனுடைய பொறுப்பு சாட்டுக்களை எல்லாம் பொறுப்பு கொடுக்கிறான். சலாம் கொடுத்து விட்டு எழும்பி அவன் தொழிலை தொடங்குகிறான். அவன் இயந்திரமாக இயங்க முடிகிறான். ஆனால் 5 நேரம் இப்படி செய்ய செய்ய அவனுடைய மன அமைதி இன்னும் அதிகரிக்கிறது. ஒரு மூமின் எப்போதும் கவலைப்பட மாட்டான். ஒரு மூமின் எப்போதும் நிம்மதியாகத்தான் இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய சகல விடயமும் அவனுக்கு நல்லதுதான். வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் மூமின், இது மூமினை தவிர வரை யாருக்கும் கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாயிருக்கிற ஹதீஸ், மூமினை தவிர வரை யாருக்கும் கிடையாது. இது அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியை மன அமைதியை தரக்கூடிய இந்த தொழுகையை நிராகரித்து விட்டு இந்த மனிதன் குழம்பி போய் நிற்கிறான். கேட்டால் பிஸி, தொழ இயலாமல் இருக்கிறது. நீ தொழணும் என்று முடிவெடுத்தால் ஒரு வரம்பு கட்டு போதும் சகோதரர்களே, ஒரு வரம்பு கட்டு போதும், ஒரு படி போதும், ஒரு கம்பு போதும், ஒரு நிலம் போதும், தொழ முடியும். ஏன் சகோதரர்களே, அவசரமாக பாத்ரூம் போக வேண்டும் என்று நினைத்தால் இருப்பதை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவன் தேவையை முடிப்பதற்கு அவனால் சிந்திக்க முடிகிறது.
தொழுகை அவசியம் என்ற முடிவு நாம் எடுத்துவிட்டால் தொழுவதற்கு இடத்தை நம்முடைய மனசு காட்டும். தொழுகை நாம் விட வேண்டிய அவசியம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த பூமி எனக்கு தொழும் இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமியே எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள். காரணம், ஒரு மனிதனுக்கு தொழுகை மிகவும் கடமை. அதனால் பள்ளி இல்லையே என்று சாட்டி சொல்ல முடியாது. பள்ளி இல்லை என்றாலும் சேத்து நிலத்தில் தொழலாம், ஆகாயத்தில் தொழலாம், கடலில் தொழலாம். இந்த பூமி எங்கும் எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் உரத்து சொன்னது எதற்காக? அவ்வளவு முக்கியமான ஒரு கடமை இந்த தொழுகை என்பதற்காக சகோதரர்களே. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கடமை இந்த தொழுகை. ஆனால் இந்த தொழுகையில் பொடுபோக்காக இருக்கின்றோம். ஒன்று, தொழுகை கடமைதான், ஆனால் என்று சிலர் தொழுகையை விடுகின்றார்கள், அதுவும் குஃப்ரு. இன்னொன்று மிகப்பெரிய குஃப்ரு, ஈமான் இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளக்கூடிய குஃப்ரு, தொழுகையே கடமை இல்லை என்று சொல்வது. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன, திருக்குர்ஆன் சொன்ன ஹதீதுகளில் நாமெல்லாம் அடுக்கடுக்காக கேட்ட அவ்வளவு தத்துவங்களையும் மறைத்து நிராகரித்து தொழுகை கடமை கிடையாது, தியானித்தால் போதும், ஈமான் உறுதியடைந்தால் தொழத் தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய இந்த சூபித்துவவாதிகளின் முட்டாள்தனமான வாதம் ஈமான் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி மார்க்கத்தை விட்டு வெளியே புறம் தள்ளி விடுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் எப்போதும் மரணம் வரலாம். நான் முந்தியோ நீங்கள் முந்தியோ மரணம் நம்மை சந்தித்து விடும். ஆனால் மரணத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு தீர்மானித்து தருவது ஈமான் தான். அந்த ஈமானில் ஒரு முக்கியமான ஒரு கடமை இந்த தொழுகை. அந்த தொழுகை இல்லை என்றால் அவர் சொர்க்கம் நுழைய முடியாது. சகர் என்கிற நரகத்தில் அவர் கடுமையான வேதனை செய்யப்படுவார் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒவ்வொருவரும் முதலிலே இந்த தொழுகை மிக முக்கியமான ஒரு கடமை. இந்த தொழுகையை கடமை இல்லை என்று சொல்பவர்கள், அதை பொருட்படுத்தாதவர்கள் ஒன்று மார்க்கத்தின் விரோதிகள் இல்லாது சோம்பேறிகள் என்பதை நாம் உணர வேண்டும். எக்காரணம் கொண்டு நம்முடைய பிள்ளை நரகம் போகக்கூடாது, நம்முடைய கணவர் நரகவாதியாக கூடாது, நம்முடைய மனைவி நரகம் போகக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருந்தால் நம்முடைய பொறுப்புக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தொழுகையை சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வின் அருள் நமக்கு வரும். பள்ளி வாசல்களில் தொழுகை நேரங்களில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம். வீடுகளிலே நம்முடைய பெண்கள் தொழட்டும். நம்முடைய சின்ன சிறுசுகள் எல்லாம் தந்தையோடு ஆண்களும் தாயோடு பெண்களும் தொழப்பழக வேண்டும். எந்த நிலையில் எங்கிருந்தாலும் நாம் தொழுகை கடமையானவர்கள், தொழுவது நமக்கு கடமை என்ற ஒரு நிலை நமக்கு வர வேண்டும். கொழும்புக்கு போகிறது பஸ், ஓனரிலிருந்து கண்டக்டர் வரைக்கும் முஸ்லிம், ஒவ்வொரு சீட்டிலும் இருப்பவர்களும் முஸ்லிம். நல்ல ஹோட்டல் தேட தெரிகிறது, ஒரு பள்ளிவாசல் தேட தெரியவில்லை. தொழுகை நேரத்திலேயே பஸ் புறப்படுமாம் என்று ஒரு எச்சரிக்கை மணிவேறு அடிக்கின்றார்கள். தொழுது விட்டு எடுத்தால் என்ன, அல்லது இடையில் ஒரு பள்ளிவாசலில் நிறுத்தினால் என்ன? நம்முடைய மக்களின் நிலை. நம்முடைய வாகனங்களில் தண்ணி போத்தல் இருக்கிறது, நெருப்பட்டி வைத்திருக்கிறார்கள், ஒரு முசல்லா கிடையாது சகோதரர்களே. ஓடிக்கிட்டே போகும்போது தொழுகை நேரம் வந்துவிட்டால் வீதியோரம் நிறுத்தி விட்டு தொழுவதற்கு நமக்கு வெட்கம். ஆனால் வீதியோரம் நிறுத்திவிட்டு நின்றுக்கிட்டே சிறுநீர் கழிப்பது நமக்கு சாதாரணம். எந்த அளவுக்கு நம்முடைய மக்களுடைய நிலை மாறி இருக்கிறது சிந்திச்சு பாருங்கள். நாம் தொழுகையாளிகளாக மாறினால் அல்லாஹ்வுடைய அருள் நிச்சயமாக வரும், மழை நமக்கு இறங்கும், அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை நம் மீது விழும். தொழக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். தொழுகையை நிராகரிக்கக்கூடிய இந்த குஃப்ரியத்தான சமுதாயம் நம்முடைய ஊரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அவர்கள் கரங்களில் தவழும் நம்முடைய குழந்தை, அவர்களின் கண்ணுக்கு முன்னால் வளரும் நம்முடைய குழந்தைகள் வழிகேடர்களாக மாறிவிடக்கூடாது. இந்த விஷயத்தில் நாங்கள் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸூலின் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள். நீங்கள் நாளை மறுமையில் உங்கள் கண்காணிப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாமும் தொழுகையாளிகளாக ஆகி மற்ற சமுதாயத்தையும் தொழுகையாளிகளாக ஆக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும்.
நாம் சந்திக்கக்கூடிய நண்பர்களிடம் தொழுகையை பற்றி பேசக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். பாங்கு சொல்கிறது, ஒன்று ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சில வேளை ஒருவர் நில்லுங்க தொழுதுட்டு வாரணுங்க, மற்றவர் என்ன காபிரா? நில்லுங்க தொழுதுட்டு வாரன் என்றால் அவர் என்ன காபிரா? வாருங்க தொழுதுட்டு வருவோம் சொல்லு, வாங்க தொழுதுட்டு வருவோம். ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போறாங்க, குதூகலமான சந்தோஷமான சாப்பாடு தான். சாப்பாட்டுக்கு பந்தி வைப்பதை போன்று ஒன்று கூடுவதை போன்று எங்க எல்லாரும் தொழுவோமே அப்படி என்ற ஒரு ஃபங்க்ஷன் அங்கே நடக்கிற மாதிரி தெரியல. சில நேரம் நம்ம குழந்தை குட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஒரு குளக்கரைக்கோ கடற்கரைக்கோ வயலோரங்களிலோ சாப்பாட்டுக்கு போறோம். அங்கு எல்லா தானியங்களும் சாப்பிட முடியுது, காய்கறிகளை கசக்க முடியுது, இறைச்சியை சுட்டு திங்கிறோம். அந்த இடத்துல ஒரு விருப்பு விரிச்சு ஒரு ஜமாத் தொழுகை நடக்குதில்லை என்றால் நாங்கள் என்ன முஸ்லீம்? பேரளவு முஸ்லீம்களா? இப்படி இருந்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் அருளை எதிர்பார்க்கிறோம். சொர்க்கத்தை தாயா அல்லாஹ் என்று கேட்கிறோமே, என்ன அருகதை இருக்கிறது? சாதாரண நன்றி உணர்வு உள்ள ஒரு முஸ்லீம் இப்படி செய்வானா? ஒரு விருந்து வைத்தவனுக்கு, தங்க இடம் தந்தவனுக்கு திருப்பி ஒரு விருந்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்த இதே மனசு இந்த உடம்பையெல்லாம் தந்து, இந்த காற்றை சுவாசிக்க வைத்து, சிந்தனையை சரியாக இயங்க வைத்து, வாழ்வாதாரம் தந்து, ஈமானை தந்து, இஸ்லாத்தை தந்து, உடல் ஆரோக்கியத்தை தந்து அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் எப்போது உருவாக போகிறது? சிரமமானது. 5 நேர தொழுகை நமக்கு கூட மனசுகள் நிம்மதி. ஆக 5 நேர தொழுகை நமக்கு கடமை. அதை விட்டவன் காவீர். அந்த தொழுகையை நானும் நீங்களும் பின்பற்றி தொழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. இதுவரைக்கும் எங்களோட த இஸ்லாம் ஹவுஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் செய்து கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி கல்வி பதினகர்கள் மார்க்க உரைகள் எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக பார்வையிடுங்க.